உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற தெய்வ செய்தியின் தலைப்பு, உங்களுக்குள் இருக்கிறவரை பாருங்கள். அதான் தலைப்பு. உங்களுக்குள் இருக்கிறவரை பாருங்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில், விசுவாசத்தினாலே அவன் யாரு? மோசே அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். மோசே அதரிசனமானவரை தரிசித்தான். அதரிசனமானவர்னா அவரை பார்க்க முடியாது. அப்ப எப்படி தரிசித்தார்? மனக்கண் வழியாய், ஆவியின் கண்கள் வழியாய். மோசே விசுவாசத்தினால கர்த்தரை தரிசித்த பொழுது அவர் உறுதியாய் இருந்தார். கர்த்தரை தரிசிக்கிறவங்க உறுதியா இருப்பாங்க. கர்த்தரை தரிசிக்கிறவங்க எதற்கும் பயப்பட மாட்டாங்க. அவங்களுக்குள்ள பயம் இருக்காது. ஏன்னா கர்த்தர் கூட இருக்கிறார். இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறது, உங்களுக்குள் இருக்கிறவரை பாருங்கள். உங்களுக்குள் இருக்கிறவரை பார்க்க பழகுங்கள். பழகிக்கணும். உங்களுக்குள்ள இருக்கிறவரை நீங்க பார்க்க பழக வேண்டும். எதையோ பார்க்கிறோம். நம்ம மனது வழியாக எத்தனையோ காரியங்களை பார்க்கிறோம். பார்க்க வேண்டியதை பார்ப்பதில்லை. பார்க்க வேண்டியது என்ன? எனக்குள்ள ஒருவர் இருக்கிறார், அவரை பார்க்கணும், அவரை உணரணும். நம்ம கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் இதைத்தான் நம்ம அதிகமாக உணர்கிறோம். எனக்குள்ள ஒருவர் இருக்கிறாரே, அவரை பார்க்கணும், அவரை பெரிதா பார்க்கணும். பிரச்சனைகளை பெரிதா பார்க்க கூடாது. உங்களுக்குள் இருக்கிறவரை நீங்க பார்ப்பீங்கன்னா எல்லா பிரச்சனைகளையும் அவர் தீர்த்து வைப்பார். பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் இருந்தார். வேதம் சொல்கிறது, யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். அப்ப இதனுடைய அர்த்தம் என்ன? கர்த்தர் கூட இருந்தார்னா என்ன அர்த்தம்? இவர்கள் தேவனை தரிசித்தார்கள். இப்படி அவர் இருக்கிற வண்ணமா தரிசித்தாங்களா? ஆவியில தரிசித்தார்களா? ஆவியில பார்த்தார்கள். தன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று விசுவாசித்தார்கள். அந்த அனுபவத்தில் இருந்துதான் தாவீது சொல்றான், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை. பாருங்க, தன்னோடு இருக்கிறதை விசுவாசித்து அறிக்கை செய்தாங்க. நாம முதல்ல நம்மோடு இருக்கிறவரை பார்க்கணும். கர்த்தர் என்னை சுற்றிலும் இருக்கிறார். இந்த வருஷம் வாக்கு தத்தத்தை நம்ம விசுவாசிக்கணும். அடிக்கடி கர்த்தர் உங்களோடு நடந்து வருகிற மாதிரி நீங்க பார்க்கணும். உங்களோடு இருக்கிற மாதிரி நீங்க பார்க்கணும். நீங்க எழும்பும் பொழுது, உட்காரும் பொழுது, நீங்க போகும் பொழுது, வரும் பொழுது கர்த்தர் உங்களோடு இருக்கிற மாதிரி, உங்களுக்குள்ளே உங்களோடு இருக்கிற மாதிரி உங்க விசுவாச கண்களால பார்க்கணும். நீங்க ஒரு இடம் போறீங்களா, என் கூட கர்த்தர் இருக்கிறார்.
ஒரு காரியத்தை செய்ய போறீங்களா, கர்த்தர் என் கூட இருக்கிறார். கர்த்தர் என் கூட இருக்கிறபடியினால இந்த காரியங்களை நான் செய்கிறேன். அப்போ கர்த்தரை முன்வைத்து நம்ம செய்யும் பொழுது, அவர் இருக்கிறார் என்ற விசுவாசத்தில் வாழும் பொழுது அசைக்கப்படுவது இல்லை. உங்களோட கர்த்தர் இருக்கிறார் என்று நீங்க விசுவாசித்து வாழும் பொழுது உங்களால எல்லாம் முடியும். நம்ம சொல்லக்கூடாது, எனக்கு முடியாது, எனக்கு தெரியாது, எனக்கு பழக்கம் இல்லை, அப்படி சொல்லக்கூடாது. தெரியாதுன்னா தெரிந்து கொள்ளணும். ஆண்டவருக்குள்ள நம்ம வளரணும், ஆண்டவரோடு பழகணும். என் கூட ஒருவர் இருக்கிறார். நம்ம எவ்வளவு நேரம் அப்படி உணர்ந்து வாழ்கிறோம், என் கூட தேவன் இருக்கிறார். ஆனால் நம்ம வாழ்க்கையெல்லாம் உண்மையை சொல்லுவேன்னா, நமக்கு இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, அந்த கவலை, இந்த கவலை, இதைத்தான் நம்ம உணர்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படி உணர்வதினால நமக்கு நன்மை நடக்க போகிறதும் கிடையாது, பிரச்சனை மாறப்போகிறதும் கிடையாது. பிரச்சனை அதிகமாகுமே தவிர பிரச்சனை மாறாது. அதெல்லாம் தூரத்துக்கு போட்டுட்டு என் கூட கர்த்தர் இருக்கிறார், அவரை உணர்வோம் என்றால் அவர் எல்லாவற்றிலும் ஜெயத்தை கொடுப்பார், அற்புதங்களை செய்வார். அதான் விசுவாச வாழ்க்கை. மோசே அதரிசனமானவரை தரிசிக்கின்றான், பார்க்க முடியாதவரை பார்க்கிறான். இதனால் மோசேயுடைய வாழ்க்கையில மகிமை வெளிப்பட்டது. மோசே மூலமாய் கர்த்தர் மகிமையை வெளிப்படுத்தினார். அப்ப ஆண்டவரை நீங்களும் நானும் பார்த்து பார்த்து உங்க வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் மகிமையை வெளிப்படுத்த விரும்புகிறார். உங்க மூலமா மகிமை வெளிப்படும், மகிமை வெளிப்பட போகிறது. கர்த்தர் அந்த மகிமையை வெளிப்படுத்துவார். இதைத்தான் நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் அவர் என்னோடு கூட இருக்கிறார். இதை திரும்ப 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 அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். திரும்ப 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 இதை உணர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த உணர்வுல தான் வாழணும். பய உணர்வு, பிரச்சனை உணர்வு, இந்த உணர்வுல வாழக்கூடாது. என்னோடு ஒருவர் இருக்கிறார், என்னோடு இருப்பது மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் நமக்குள்ள வாசமாய் இருக்கிறார். அதான் இன்னைக்கு தலைப்பு, உங்களுக்குள் இருக்கிறவரை பாருங்கள். இது நமக்கு தெரியும், நமக்குள்ள அவர் வாசம் பண்ணுகிற வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம். கொலோசியர் 1:27 வசனம். ஒரு ரகசியத்தை ஆண்டவர் சொல்றார். ரொம்ப காலம் யாருக்கும் வெளிப்படுத்தப்படாமல் இருந்தது. இப்போ அந்த ரகசியம் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ரகசியம் என்ன? கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் நம்ம வாழ்க்கையில் மகிமையை கொடுக்க, மகிமையை வெளிப்படுத்த, ஒளிமயமான எதிர்காலத்தை நமக்கு கொடுக்க கிறிஸ்துவானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். அதனால தான் உங்களுக்குள் இருக்கிறவரை பாருங்கள், உங்களுக்குள் இருக்கிறவரை பார்க்க பழகுங்கள், உங்களுக்குள் இருக்கிறவரை உணர பழகுங்கள். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் எனக்குள் இருப்பதே அந்த ரகசியம்.
நீங்கள் எல்லாரும் கூட சொன்ன நல்லா இருக்கும். நான் சொல்ல சொல்லுங்க. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள் இருப்பதே அந்த ரகசியம். இயேசு எனக்குள்ள இருக்கிறார். என்னோடு இருப்பது வேற, எனக்குள்ள இருப்பது வேற. முதல்ல நம்மோடு இருக்கிறதை நம்ம விசுவாசிக்கணும், அனுபவிக்கணும். கர்த்தர் நம்மை சுற்றிலும் அவர் இருக்கிறதை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும், தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நமக்குள்ள இருக்கிற இயேசுவை அனுபவிக்க முடியும். அவர் நமக்குள்ள வாசம் பண்ணும் பொழுது நம்ம யாரும் தனி நபர் கிடையாது, தனி மனுஷன் கிடையாது, தனி மனுஷி கிடையாது. அதாவது நம்ம தனியா இருப்பது கிடையாது. ஒருவர் நமக்குள்ள இருக்கிறார். அவர் வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர். இதை உணரணும். எனக்குள்ள இருக்கிறவர் யார்? வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர். இதைத்தான் உணரணும். உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அப்போ இதை உணர உணர எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார் என்று நீங்க உணர உணர என்ன நடக்கும் என்றால், பிசாசுடைய கோபத்துக்கு நீங்க பயப்பட மாட்டீங்க. அப்படித்தானே அந்த வசனத்தில் வாசிக்கிறோம். எபிரேயர் 11:27 விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல். ராஜா யாரு? பார்வோன். பார்வோன் யாருக்கு அடையாளம்? பிசாசுக்கு அடையாளம். மோசே கர்த்தரை தரிசித்தபடியினால், கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று விசுவாசித்தபடியினால் அந்த பார்வோன் ஆகிய பிசாசுக்கு பயப்படாமல் இருந்தார். பிசாசு உங்க மேல அவன் கோபமா இருக்கலாம். நீங்க நினைக்கலாம், ஏன் அவன் என் மேல கோபமா இருக்கிறான்? நீங்க கிறிஸ்துவை உங்க உள்ளத்துல ஏற்றுக்கொண்டதினால, கிறிஸ்து உங்க வாழ்க்கைக்குள்ள அவர் வந்ததினால உங்க மேல பிசாசு கோபமா இருக்கிறான். அவன் கோபமா இருக்கிறதுனால ஒன்றும் செய்ய முடியாது. அதையும் புரிஞ்சுக்கணும். அவன் கோபமா இருக்கலாம், ஆனா அவன் ஒன்று செய்ய முடியாது. அவன் தீமை செய்வதற்கு பிரயாசப்படலாம், ஆனா ஒன்று செய்ய முடியாது. எப்ப தெரியுங்களா? நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கணும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். அதான் நம்ம செய்ய வேண்டியது. தேவனுக்கு கீழ்ப்படிதல் தான் சாத்தான ஜெயிக்கிற ஒரு பிரதான வழி. தேவனுக்கு கீழ்ப்படி, தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்போ மோசே குறித்து எழுதப்பட்டுள்ளது, அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாய் இருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல். அப்போ பிசாசின் கோபத்துக்கு பயப்படல. பிசாசு உங்க மேல கோபமா இருந்தாலும் நீங்க பயப்படாதீங்க. இதைத்தான் கவனிக்கணும். பிசாசு தான் என் மேல கோபமா இருக்கிறான். சிலர் என்ன நினைக்கிறாங்க, கோபத்தை புருஷன் மேல காண்பிக்கிறாங்க. மனைவி கோபத்தை பெரிதா எடுக்கிறாங்க. மாமியார் கோபத்தை ரொம்ப பெரிதாக்குகிறார்கள். மருமகள் கோபத்தை பெரிதாக்குறாங்க. நமக்கு புரிய மாட்டுது. நம்ம யார் மேல கோபமா இருக்கணும்? பிசாசு மேல. அவன் கோபத்துக்கு பயப்படக்கூடாது. நம்ம குடும்ப உறவுகளில்
கோபமாலாம் இருக்கக்கூடாது. நான் இவங்களோட பேச மாட்டேன், அவங்களோட பேச மாட்டேன். வேதம் என்ன சொல்லுது? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் இல்லை. மாம்சத்தோடு இரத்தத்தோடு, மாம்சத்தில் வாடுறவங்க, அவங்களோடு நமக்கு போராட்டம் இல்லை. அப்படி குடும்பத்துக்குள்ள போராடி கொண்டிருந்தால், கோபப்பட்டு கொண்டு சண்டை போட்டுட்டு இருந்தா, பிசாசு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருவான். ஒருத்தருக்கு ஒருத்தர் குடும்ப உறவுகளில் சண்டை போடாதீங்க. உங்க குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாங்களோ ரட்சிக்கப்படலையோ, யாரோடையும் நீங்க வாக்குவாதம் பண்ணி சண்டை போடாதீங்க. அன்பாவே போங்க. கர்த்தர் கிரியை செய்வார். அப்ப நமக்கு போராட்டம் துரைத்தனங்களோடும் அதிகாரத்தோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டல பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு தான் நமக்கு போராட்டம். அப்போ இவ்வளவு போராட்டங்களுக்கு பயப்படாம நம்ம இருக்கணும்னா, சாத்தானுடைய கோபத்துக்கு நம்ம தப்ப வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? அதரிசனமானவரை தரிசிக்கணும். அதரிசனமானவர் எங்க இருக்கிறாரு? உங்களுக்குள் வாசமாக இருக்கிறார். அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். இதை படமா பாருங்க. நம்ம எதையோ பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த பிரச்சனை, அந்த கஷ்டம், இந்த கஷ்டம், இதை பார்த்துட்டே இருக்கிறோம். எனக்கு விரோதமாக இப்படிலாம் செய்கிறாங்க, அதை பார்த்துட்டு இருக்கிறோம். பாவமான சிந்தனைகள், காரியங்கள், அதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். இந்த உணர்வு தான் நமக்கு இருக்கணும். இந்த உணர்வில் தான் நம்ம வாழ பழகணும். எனக்குள்ள ஒருவர் இருக்கிறார், நிஜமான ஒருவர் இருக்கிறார். அவர் ஆவியாய் இருக்கிறார். அவர் எனக்குள்ள இருப்பது நிஜமானது. இந்த உணர்வு தான் நமக்கு வந்துகிட்டே இருக்கணும். நமக்கு கவலை உணர்வு, பய உணர்வு, கஷ்டத்தின் உணர்வு, எதிர்கால காரியத்தின் உணர்வு, நான் என்ன செய்ய போகிறேன், என்ன பண்ண போகிறேன், இந்த உணர்வுக்கு இடம் கொடுக்காமல் எனக்குள்ள கிறிஸ்துவானவர் வாசமாய் இருக்கிறார். பிசாசு அவன் எந்த விதத்தில் எதிர்த்து வந்தாலும் எனக்குள்ள இருக்கிற இயேசு அவனை ஜெயிப்பார், ஜெயிக்க வைப்பார். அந்த விசுவாசம் இருக்கணும். அப்போ மோசேயோடு கர்த்தர் இருந்தார். அது பார்வோனுக்கு தெரியாது. மோசேயோடு கர்த்தர் இருந்து செங்கடலை இரண்டாய் பிரித்து ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போனார். ஆனால் பார்வோன் சேனைக்கு அது தெரியாது. அவனும் அந்த செங்கடலுக்குள்ள வந்து அமிழ்ந்து போனான். கர்த்தர் யாரோடு இருந்தாரோ அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். அதே போல ஷாத்ரக், மேஷாக், ஆபேத்நேகோ சொன்னார்கள், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவங்க என்ன விசுவாசித்தாங்க? இந்த அக்கினி சூளை இருக்கிறது எவ்வளவு உண்மையோ, கர்த்தர் எங்களோடு இருப்பது அவ்வளவு உண்மை. அதான் அதரிசனமானவரை தரிசித்தார்கள். கர்த்தர் அக்கினி சூளையிலும் அவர்களை விடுவித்தார். கர்த்தர் அவர்களோடு இருக்கிறதை பார்க்க வைத்தார். நாலாவது நபர் கர்த்தர் அதை பார்க்க வைத்தார். ராஜா பார்க்கிறார். இப்போ நம்மோடு இருக்கிற கர்த்தரை மற்றவங்களும் பார்க்கணும். அந்த அளவுக்கு நம்முடைய விசுவாச வாழ்க்கை இருக்கணும். அதனால ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்லணும்,
எனக்குள் இயேசுவானவர் இருக்கிறார். 10 தடவை சொல்லுங்க, 20 தடவை சொல்லுங்க, 30 தடவை சொல்லுங்க, 40 முறை 50 முறை கூட சொல்லுங்க. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் எனக்குள் அவர் இருக்கிறார். நீங்க சொல்ல சொல்ல என்ன நடக்கும்? அவரை பார்க்க பழகுவீங்க. அவரை பார்க்க பழக பழக அவரை குறித்த உணர்வு உங்களுக்குள்ள பெரிதாகி கொண்டே இருக்கும். பிரச்சனையை பெரிதா பார்க்க மாட்டீங்க. உங்களுக்குள் இருக்கிற பெரியவரை நீங்க பெரிதா பார்க்கும் பொழுது உங்க பிரச்சனைகள் எதுவானாலும் அவைகள் ஒன்றுமில்லாதபடி கர்த்தர் மாற்றி போடுகிறதை நீங்க பார்ப்பீங்க. கர்த்தர் நமக்குள்ள வாசமா இருக்கிறார்னா சும்மா இருப்பாரா? அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்வார். இப்ப நம்ம இந்த விசுவாச வாழ்க்கை தான் நம்ம வாழணும். அதரிசனமானவரை தரிசிக்கணும். எனக்குள்ள அவர் வாசம் பண்ணுகிறார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் மாற்றி ஒரு பெரிய விசுவாச வாழ்க்கை, கர்த்தரோடு சேர்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தருவாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, எங்களுக்குள் இருக்கிற தேவன் நீர் பெரியவர். எங்களுக்குள் இருக்கிற உங்களை நாங்கள் பார்க்கணும், பழகணும், பார்த்து பார்த்து பழகணும். அப்பா, நாங்கள் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் பார்த்து பார்த்து பழகிட்டோம். அதனால அதையே பேசி கொண்டு இருக்கிறோம். கர்த்தரை பார்க்கணும். உங்களை பார்த்தா உலகத்தில் இருப்பவனிலும் எங்களில் இருக்கிறவர் பெரியவர். நீ பெரிய காரியங்களை நடப்பிக்கிற தேவன் அப்பா, பெரிய காரியங்களை செய்கிறவர். இந்த வார்த்தையை யாரெல்லாம் கேட்டார்களோ, ஆன்லைன் மூலமா கேட்டவர்கள், கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள், அவர்களுக்குள்ள நீங்க வாசமா இருக்கிறீங்க என்ற உணர்வு அதிகமாகட்டும். அதுதான் உறுதியை கொடுக்கிறது. பிசாசுடைய கோபத்துக்கு பயப்படாமல் இருக்கும்படி செய்கிறது. உடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க. தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தோத்திரன்.